பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மாக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய முதல் பொருள் என்ன தெரியுங்களா? தேங்காய் எண்ணெய். சரிங்க, அந்த தேங்காய் எண்ணெய் முதல் தரமா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தணும். உணவுக்கு எந்த தேங்காயை பயன்படுத்துறது, எண்ணெய்க்கு எந்த தேங்காயை பயன்படுத்துறது, அந்த தேங்காயை எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நிறைய நம்ம பார்க்கலாங்க. சரிங்க, இப்ப தேங்காய் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவுக்கு பயன்படுத்துற தேங்காய் எத்தனை நாளையில் இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? உணவுக்கு பயன்படுத்துற தேங்காய் பூராமே பாருங்க இந்த மாதிரி மரத்துல இருந்து வெட்டி எடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? மரத்துல இருந்து வெட்டி எடுத்திருப்பாங்க, குலையோட வெட்டி இருப்பாங்க. இது 42 நாள்ல இருந்து 50 நாட்களுக்குள்ள இருக்குங்க. இதை பூராமே நம்ம உணவுக்கு தாங்க பயன்படுத்தணும். ஏன்னா இதுல கிளிசரின் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா உணவுக்கு இதை தான் பயன்படுத்தணும். சரிங்களா? சரிங்க, எண்ணெய்க்கு எந்த தேங்காயை பயன்படுத்தலாம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. எண்ணெய்க்கு பொறுத்த வரையிலுங்க மரத்திலிருந்து விழுந்துருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இல்லாம இருந்ததுன்னா வேணுங்கிற சத்துக்களை எடுத்துக்கிட்டு மரத்துல இருந்து தானா விழுந்துரும். எவ்வளவு நாள் ஆகுன்னு பாக்குறீங்களா? குறைஞ்சபட்சம் 60 நாளைக்கு மேல 90 நாள் 100 நாள் கூட ஆகுங்க. அது போல மரத்திலிருந்து விழுகுங்க. விழுந்த காயை நம்ம எடுத்து பண்ணணும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய 14% கிளிசரின், மேக்சிமம் கிளிசரின் 9ல இருந்து 14% கிளிசரின் இந்த தேங்காயில கிடைக்கும். இந்த தேங்காயை தாங்க எண்ணெய்க்கு பயன்படுத்தணும். சரிங்க, காய் சின்னதா இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பாக்குறீங்க. இங்க பாருங்க, இந்த தேங்காய் இருக்குதுங்க. இந்த தேங்காயில மரத்திலிருந்து விழுந்திருக்குது. புரியுதுங்களா? மரத்திலிருந்து விழுந்திருக்குதுங்கிறப்ப இதுல இதை விட இது சைஸ் சின்னதா இருக்குது அப்படின்னாலும் உள்ள தேங்காய் பருப்போட மொத்தங்க மிக எக்ஸலண்டா இருக்குங்க. எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்களா? 9 mmல இருந்து 14 mm இருக்குங்க. அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். வேணுங்கிற சத்துக்கள் எடுத்துட்டு பிரியும். சரிங்க, அப்படி இல்லை இந்த காயா இருக்குது, இது என்னைக்கு பயன்படுத்தலாமா, அதனுடைய தரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரின் கண்டென்ட் மிக மிக குறைவா இருக்கும். இந்த தேங்காய் இங்க பாருங்க, இந்த தேங்காயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளிசரின் கண்டென்ட் கம்மியா இருக்கும். கிளிசரின் கண்டென்ட் கம்மியா இருந்ததுன்னா நமக்கு சோப்புக்கு பர்சன்டேஜ் கம்மி. சரிங்களா? இவ்வளவு நாளா இதான் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா இந்த தேங்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்குது, தேங்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, மலை மாரி குமிஞ்சு இருக்குது. இந்த தேங்காய் இருக்குதுங்க, இந்த தேங்காய் இருக்குது, இது மரத்திலிருந்து வெட்டி எடுத்திருக்கிறாங்க. இதை எதுக்கு பயன்படுத்தலாம்? உணவுக்கு தான் பயன்படுத்தணும். ஆனா எண்ணெய்க்கு பயன்படுத்தக்கூடாது. அதே பாருங்க, இன்னொன்னு பாருங்க, இந்த தேங்காய் இருக்குது, இது எதுக்கு பயன்படுத்தலாம்? எண்ணெய்க்கு பயன்படுத்தலாங்க. மரத்திலிருந்து விழுந்துருச்சு. பருப்போட திக்னஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 9 mmல இருந்து 14 mm இருக்கும். பாத்தீங்களா? தேங்காயில இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குதுங்க. அதனால நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது மரத்திலிருந்து விழுந்த தேங்காயா அல்லது மரத்திலிருந்து வெட்டி எடுத்த காயா அப்படிங்கிறத பார்த்து நம்ம செலெக்ஷன் பண்ணி பருப்பை எடுத்தோம்னா தான் முதல் தரமான எண்ணெய் கிடைக்கும். முதல் தரமான எண்ணெய் கிடைச்சதுன்னா தான் நமக்கு முதல் தரமான சோப்பு கிடைக்குங்க. அதுக்காக தான் இவ்வளவும் சொல்றோம். ஏதோ தேங்காய் எண்ணெய் வாங்குறோம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. முழுக்க முழுக்க நம்ம முதல் தரமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விவரங்கள் சொல்றேங்க. அதனால உங்களுக்கு சோப்புன்னா என்ன, ஏன் சோப்பை பயன்படுத்தணும், இது போல நிறைய நாங்கள் தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நஞ்ச தகவல் இல்லைங்க. அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.